கேட்ட உடனேயே நமக்கு தெரியும். அண்ட் இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே பரிச்சயம். மரபு கவிதைகள் எழுதுறதுல கை தேர்ந்தவர், மிக சிறந்த ஒரு கவிஞர். கண்ணதாசன் மேலே அதிக பிரியம் மற்றும் மதிப்பு கொண்டவர். அவருடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய உள் அர்த்தங்கள், கரு, இது எல்லாத்தையும் இவர் சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆஹா, கண்ணதாசனை இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இனிமையாக நமக்காக எடுத்து சொல்லுவார். இவர் ஒரு மிக சிறந்த அபிராமி உபாசகரும் கூட. அதை டாக்டர் அடிக்கடி சொல்வார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் மனிதமும் புனிதமும் அப்படிங்கிற தலைப்பில் இவர் பேசவிருக்கார். இந்த காற்றுக்கென்ன வேலி புத்தகத்துக்கு இவரும் ஒரு அழகிய அணிந்துரை எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தம் ஆன வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தம் ஆன சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய திருப்பூர் கிருஷ்ணன் பேசுகிறப்போ கேட்டார், நீங்கள்லாம் சுரங்கப்பாதை வழியாக வந்தீர்களோ அப்படின்னு கேட்டார். ஆனால் எனக்கு அவர் கேட்டபோது தான் அவர் உண்மை புரிந்தது. நீங்களெல்லாம் இந்த விழாவுக்கு சுரங்கப்பாதை வழியாக வரவில்லை. டாக்டர் ஸ்ரீதரனிடம் சிகிச்சை பெற்ற பலர் சுவாசப்பாதையினாலே வந்திருக்கிறீர்கள். சுவாசப்பாதையை சீர் செய்தார் என்கிற அந்த நட்புணர்வும் நன்றியுணர்வும் இவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையிலேயும் உங்களை இங்கே சேர்த்திருக்கிறது. இன்னைக்கு டாக்டர் பாஷி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். பொதுவாக ஒரு மேடையில் இரண்டு பெரிய ஆளுமைகள் தோன்றுவதை நம்ம வெவ்வேறு தளங்களில் பார்த்துருக்கிறோம். நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் தோன்றிய மேடையில் சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இரண்டு பெரிய ஆன்மீக அருளாளர்கள் இருக்கிற மேடைகளை பார்த்துருக்கலாம். இன்றைக்கு நாமெல்லாம் ஒரே மேடையில் இரண்டு மகத்தான மருத்துவர்களை பார்த்தோம் என்ற மகிழ்ச்சியோடு வீடு திரும்பலாம். டாக்டர் பாஷி அண்ட் டாக்டர் ஸ்ரீதரன் என்கிற இரண்டு பெரும் மருத்துவர்கள், அவர்களை இந்த மேடையிலே பார்த்த ஒரு மன மகிழ்ச்சியும் நிறைவும் நமக்கெல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றது. அவர் டாக்டர் ஒரு தடவை கீழே யாரையோ வழி அனுப்புறதுக்காக இறங்கி போனால் அவருக்கு வரிசையாக நிறைய பேர் சிறப்பு செய்து மேலே அனுப்பியிருக்கிறார்கள். அதுதான் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு. ஆனால் டாக்டரோட இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களும் பேசி முடித்த பிறகு அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு கொடுத்து சிறப்பு செய்கிறார். அது ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, ஒழுங்காக பேசினா போடலாம், இல்லாட்டி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இதெல்லாம் அவருடைய ஆர்கனைசிங் ஸ்கில்ஸில் இருக்கக்கூடிய அம்சங்கள் நான் நினைக்கிறேன். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அம்பாள் பக்தி உள்ளபடியே எங்களை இணைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவர் எனக்கு தந்த தலைப்பு மனிதமும் புனிதமும். அதில் நான் எதை பற்றி எந்த ஆங்கிளில் பேசணுன்னு வேறு அவங்க காம்பேரர் சொல்லிட்டாங்க. ஸோ ஏறக்குறைய ப்ரிஸ்கிரைப் சிலபஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மனிதம் புனிதம் இந்த இரண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதம் புனிதம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுகிற போது, சார் மனிதம் புனிதம் வெரி சிம்பிள் கொஸ்டின் தானே. ஒரே ஒரு எழுத்து வித்தியாசம். பூனா வந்திருக்கீங்க புனிதத்தில். அதாவது மனிதன் புரிதலோடு இருந்தால் அவன் புனிதனாகிறான். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நமக்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி சொல்கிறப்போ ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்னா உண்மையிலே நம்ம வாத்தியார் காலங்காலமாக நம்மளை கேட்டிருக்கார். ஒரு கணக்கு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட்னு கேட்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கணக்கு வாத்தியார் அப்படி தான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தார். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னாரு, பசங்க புரியலைன்ட்டாங்க. செகண்ட் டைம் போட்டு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட்னாரு, புரியலன்ட்டாங்க. தேர்ட் டைம் போட்டு காமிச்சு அண்டர்ஸ்டாண்ட்னாரு, புரியலன்ட்டாங்க. அவர் கோவம் வந்துருச்சு. ஏன்டா மூணாவது தடவை போட்டப்போ எனக்கே புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஏன்டா இன்னும் புரியலன்னு கேட்டார். அந்த மாதிரி அந்த ஆங்கில வேர்டு இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, அதுக்கு ஓஷோ என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, உங்களுடைய பர்செப்ஷன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு உயர்ந்துடுச்சு அப்படின்னா எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஸ்டாண்ட் அண்டர் யூ அப்படிங்கிறார். யூ ஆர் கமிங் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங் so that everything else is standing under you. That is called understanding. இதைத்தான் நாம் தமிழில் புரிதல் என்கிற ஒரு சொல்லிலே ரொம்ப அழகாக சொல்லுகிறோம். மனிதனுக்கு புரிதல் வந்தால் அவன் புனிதனாக மாறுகிறான். அப்படி தான் மேற்கொண்ட மருத்துவ தொழிலை ஒரு தொழிலாக மட்டும் பாராமல் அந்த தொழில் பற்றிய உள்ளார்ந்த ஆழமான புரிதல் ஏற்பட்டதால் ஒரு மருத்துவ புனிதராக நம்முடைய டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை, அதற்கான தரவுகளை சான்றுகளை இந்த புத்தகத்திலேயே நம்ம நிறைய பார்க்கலாம். அவர் ஏன் இந்தியாவை விட்டு அமெரிக்கா போனார் அப்படின்னா, அவர் வேலை பார்த்த ஒரு மருத்துவமனையிலிருந்து அவரை நீக்கிட்டாங்க.
அப்போ என்ன தப்பு பண்ணி அவரை நீக்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தால் அந்த மர்ம நாவலை படிக்கணும். நீங்கள் தப்பு பண்ணதுனால நீக்கலை, ஒரு விஷயத்தை சரியாக பண்ணதுனால நீக்கிட்டாங்க. அவருக்கு சீனியராக இருந்த ஒருத்தர் செய்த தவறை இவர் கண்டுபிடித்து சரியான மருத்துவத்தை செய்ததால் நீலாம் ரொம்ப பெரிய ஆளுப்பா, இங்கே இருக்க வேண்டாம்னு அனுப்பி விட்டாங்க. அதனுடைய விளைவு ஒரே 4 சுவர்களுக்குள் இருந்து மருத்துவம் பார்த்திருக்க வேண்டிய ஒரு மருத்துவர் உலக மருத்துவராக இன்று உயர்ந்திருக்கிறார் என்றால், நமக்கு பிறர் நாம் நேர்மையாக இருக்கிற போது, நியாயமாக இருக்கிற போது, சத்தியத்தை பேணுகிற போது நமக்கு பிறர் செய்கிற தீமையும் நமக்கு நன்மையாக மாறும் என்பதற்கு டாக்டர் ஸ்ரீதரன் ஒரு அருமையான உதாரணமாக நம் முன்னே இருக்கிறார். இப்போ இது வாழ்க்கை பாடம். ஒரு மருத்துவனுடைய வாழ்க்கை என்றாலும் இது ஒரு வாழ்க்கை பாடம். இதில் ஒரு மருத்துவத்துக்கான காரணத்தை கண்டறிதல். அவரே திரும்ப அந்த 3 மொழிகளில் வேற சொன்னார். நோய் நாடி, நோய் முதல் நாடி சொன்னார். அவர் நோய் முதல் நாடுதல் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்கு அந்த ஆட்டோ இம்யூன் ஒரு கான்செப்ட் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். நண்பர் ஜெயமோகன் அவருடைய மகனுக்கு ஒரு தீராத இடர்பாட்டில் பிடியில் அந்த பையன் இருந்திருக்கான். வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே வெளியூர் போன இடத்துல அந்த நோய் விட்டது. அவன் தங்கியிருக்கிற ரூமில் அந்த டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறார். முன்னிரவு தாண்டி போகிற நேரம், பின்னிரவு ஆகவில்லை. கோயிலுக்குள்ளிருந்து நாய் குரைக்கிற சத்தம் கேட்கிறது. அதை கேட்டதுமே அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, நான் விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு இருக்கார். என்னன்னு இருக்கார். இல்லை, கோயிலுக்குள்ளே ஒரு திருடன் வந்திருக்கான். அவன் நாய் குலைச்சதில் அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஆனால் நாய் வெளியில் வர முடியாமல் உள்ளே சுற்றிட்டு இருக்கு. திருடன் ஓடிவிட்டான், நாய் உள்ளே மாட்டிக்கொண்டது. ஒரு மருந்து கொடுத்ததனால் நோய் குணமாகி விட்டது. ஆனால் அந்த மருத்துவத்தினுடைய பக்க விளைவு உள்ளே சுற்றிட்டு இருக்கின்றார். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டயக்னோசிஸ். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான டயக்னோசிஸ் டாக்டர் ஸ்ரீதரன் ரொம்ப அனாயசமாக செய்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் பேசுகிறது. அதனால் ஒரு விறுவிறுப்பான நாவல் வாசிப்பது போல் இருக்கிறது. திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், சமீபத்தில் வந்த புத்தகங்களில் முக்கியமான புத்தகம் என்று ஒரு பெரிய எழுத்தாளருடைய தரச்சான்றிதழ் அந்த புத்தகத்துக்கு இந்த மேடையில் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவரே சொன்னார், எதையும் ஒரு மிகையாக சொல்லி பழகாதவர். எப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட எத்திக்ஸோடு இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு மரியாதை அதிகம். ஆறுமுகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா தசாவதானம் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ஆள். ஒரே நேரத்தில் 10 விஷயங்கள் பண்ணுவார். அவர் ஒரு தடவை ஒரு பெரிய விழாவில் பர்ஃபார்ம் பண்ணுறார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவரை பாராட்டி அடுத்து பேசணும். அதுக்கு முன்னால் அந்த ஊரில் ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார், சேஷையான்னு பேர். யாரையும் அவளை எளிதில் பாராட்டி விட மாட்டார், கராராக இருப்பார். அவரே தன்னை மறந்து ஆறுமுகம் பிள்ளை செய்த அவதானங்களை பாராட்டி பேசியிருக்கிறார். அவர் இறங்கினதுக்கப்புறம் தேசிய விநாயகம் பிள்ளை மேடைக்கு வரணும். அவர் பெருசாலாம் பேசலை, ஒரே ஒரு வெண்பா சொல்லிட்டு உட்கார்ந்தாராம். ஆறுமுகம் பிள்ளை அவதானம் கண்டு எளியேன் வேறு முகமன் கூற வேண்டுமோ, தேரும் மதி சேஷையா மெச்சி திருவாய் மலர்ந்து சபாஷ் பேஷையா என்ற பிறகு அப்படின்னு ஒரு வெண்பா சொல்லிட்டு உட்கார்ந்தாராம். அப்படி ஒரு தேர்ந்த இதழாளராக, பதிப்பாளராக, படைப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இது ஒரு முதன்மையான புத்தகம் என்று சொன்னதே இந்த புத்தகத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு முழுமையான வெற்றி என்று நான் எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, சுயசரிதைகள் என்னென்னலாம் முக்கியமான சுயசரிதைகள் வந்திருக்கின்றன என்று அவர் ஒரு பட்டியல் போட்ட போது எனக்கு இன்னொரு நூல் ஞாபகம் வந்தது. வ.உ. சிதம்பரனாருடைய சுயசரிதை. வ.உ.சியுடைய சுயசரிதைக்கு என்ன பெரிய சிறப்புன்னா, தன்னுடைய சுயசரிதையை அவர் கவிதையிலேயே எழுதியிருக்கிறார். எனக்கு தெரிந்து கவிதையில் எழுதப்பட்ட முதல் சுயசரிதை அதுவாக இருக்கக்கூடும். அதில் வ.உ.சி என்ன பண்ணுறாங்க, காலில் இரும்பு சங்கிலி போட்டு அந்நியர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் சிறையில். நீங்கள் நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற தேசிய ஒரு அரசியல் தலைவர்கள்னா, பார்த்தாயா அவர்கள் கொடுமையை, உன் தலைவன் என்னவெல்லாம் அனுமதித்தான் பார்த்தாயா, இந்த துயரக்கதையை கேட்டாயான்னு அதை வச்சு 10 எழுதுவாங்க. ஆனால் வ.உ.சி என்ன எழுதுறாருன்னா, இந்த வெள்ளைக்காரனுக்கு
எனக்கு காலில் தங்கத்தில் சங்கிலி பண்ணி போடணும்னு ஆசை. ஆனால் இந்தியாவில் தங்கத்தை காலில் போடக்கூடாதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது அவனுக்கு தெரிஞ்சதுனால இரும்புல போட்டான்ட்டார். அரும்பொன் காலிடல் அவசாரம் ஆதலால் இரும்பினை அணியும் என ஈந்ததை போன்றே அப்படின்னார். அந்த அத்தியாயத்துக்கு அவர் கொடுத்த தலைப்பே காலுக்கு அணிவித்த கரும்பொற் கடலணி அப்படின்னு கொடுத்துருப்பார். அந்த இரும்பு சங்கிலியை வந்து கரும் பொன் கடலணி அப்படின்னு வஉசி எழுதியிருந்ததெல்லாம் அந்த அந்த நகைச்சுவை இந்த சுயசரிதையிலும் ஸ்ரீதரன் அவர்கள் இடத்தில் இழையோடிக்கொண்டே வருகிற ஒரு அழகை நம்ம பார்க்கிறோம். அவர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் என்று எத்தனித்த போது பல லட்சம் ரூபாய்கள் நாங்கள் உங்களுக்கு இங்கேயே சம்பளம் தருகிறோம், இங்கேயே இருங்கள் என்று அந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சர் உட்பட எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போது தான் என்ன பதில் சொன்னோம் என்று ஸ்ரீதரன் அவர்கள் எழுதுகிறார்கள். லட்சங்கள் அல்ல, கோடிகள் கொடுத்தாலும் நான் இந்தியாவுக்குத்தான் போவேன் என்பதை கோடி காட்டிவிட்டு வந்துவிட்டேன் என்று. அதாவது ஹார்வர்ட் மெடிக்கல் பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் பெற்றார். ஹார்வர்ட் மெடிக்கல் பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் பெற்ற முதல் பெண் டாக்டர் வினுவரம். அவங்களுக்கு அதே பல்கலைக்கழகத்தில் வேலை கொடுத்தார். ஹார்வர்ட் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் வேலை கொடுக்க உத்தேசிக்கப்பட்ட முதல் இந்தியர் டாக்டர் வினுவரம். ஆனால் அவர்கள் அந்த வேலை வேண்டாம் என்று மறுத்தார்கள். ஏன்னு கேட்டபோது சொன்னாங்க, எங்கள் அப்பா ஒரு காந்தியவாதி, அவர் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் பேரூர் பகுதியில் 26 கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறார். நான் படித்த பிறகு அங்கே வந்து சேவை செய்ய வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டுதான் என்னை ஹார்வர்டுக்கு அனுப்பியிருக்கிறார். நான் திரும்பவும் இந்தியா போகிறேன் என்று தேசத்துக்கு அந்த பெண் திரும்பி வந்து இன்றைக்கும் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவர்கள் அந்த வேலை வேண்டாம் என்று விட்டுவிட்டு வந்தாலும் அவருடைய சிறப்பை அறிந்து ஹார்வர்ட் மருத்துவ பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் சிறப்பு பயிற்சிக்கு அங்கிருந்து மாணவர்களை இவர்கிட்ட அனுப்புகிறாங்க கோயம்புத்தூருக்கு. அப்போது டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் எப்படி உலக வாய்ப்புகளை எல்லாம் மறுத்துவிட்டு இந்தியா வந்தாரே, அதுபோல இதுதான் மகாகவி பாரதி சொன்னான், திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்யல் வேண்டும். அதை நிறுவியிருக்கிறார். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வெளியே தெரியாமல் போய்விடுகிறது. தேர் அன்சங் ஹீரோஸ். அவர்களால் நேரடி பயன்பெற்ற சில 100 பேர், சில 1000 பேருக்கு தெரிகிறது. ஆனால் அவர் வந்து இப்போ ஒரு நடிகர் இருக்கிறார் அல்லது வேறு ஒரு பொது வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் செய்கிற சின்ன வேலை கூட அவர் பெருசாகிடுது. அதனால் இப்போ டாக்டருக்கு வந்து அவருக்கு தர வேண்டிய ஒரு வெளிச்சத்தை அல்லது அந்த இன்னொரு அமெரிக்காக்காரர் வந்து சொன்னார், உங்களுக்கு அந்த விருது கிடைக்கணும் இந்த விருது கிடைக்கணும்னு, அந்த வெளிச்சம் கிடைத்திருந்தால் இந்நேரம் இவர் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருப்பார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே மயிலாப்பூர் மோடின்னு பேருக்கு இன்றைக்கி தான் கேள்வி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது உண்மையாக இருக்கும். ஏன்னா அந்த உண்மையான தொண்டர்களை, உழைப்பாளர்களை, சாதனையாளர்களை இந்த சமூகம் அடையாளம் காண்பதில்லை என்பதற்கு இதெல்லாம் அடையாளங்கள். இந்தியாவுக்கு விடுதலை வந்து 25 வருஷம் ஆகியிருந்தபோது இந்த வெள்ளி விழா கவியரங்கம்னு ஒன்று பண்ணாங்க. ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு தலைப்பு, ஒருத்தர் காந்தின்னு தலைப்பு, ஒருத்தருக்கு நேருன்னு தலைப்பு, ஒருத்தருக்கு பகத்சிங்னு தலைப்பு, இப்படி கொடுத்தாங்க. கண்ணதாசனுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, பெயர் தெரியாத தியாகிகள். அவர் சொன்னார், ஊரறியோம் பேரறியோம் உறங்கிவிட்ட கதையறிவோம் சீரறிவோம் திறமறிவோம் தியாகத்தின் சிறப்பறிவோம் ஆங்காங்கே மாண்டவர்கள் 1000 பேர் என்பதனால் அத்தனை பேர் வரலாறும் அறிவதற்கு வசதி இல்லை, தூங்காமல் தூங்கிவிட்ட சுதந்திரப்பும் கன்றுகளை தாங்காமல் தாங்கிவிட்ட தாயகத்து மண்ணறியும்னர். அப்போதான் இந்த கிரைசிஸ், இது ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு கண்ணதாசன் சொல்கிறாரு. உண்மை வரலாற்றை உளந்திறந்து பாடி வைத்து பள்ளியிலே பிள்ளைகளுக்கு பாடமாய் வைப்பதற்கு நல்லறிவு பெற்றவர்கள் நாட்டினிலே யாரும் இல்லை. இன்னும் நாம் படிப்பதெல்லாம் எலிசபெத் ராணியைத்தான். மண்ணாண்ட கிளைவ் முதல் மவுண்ட் பேட்டன் பிரபு வரை படிக்கத்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பகத்சிங்கின் வரலாறோ, பாபாஜி வரலாறோ, சுகதேவன் வரலாறோ, சூரியதேவ் வரலாறோ, அகமத் ஷா வரலாறோ அறியோமே நண்பர்களே என்று சொன்னாரே, அதுபோல் இவர் போன்ற மருத்துவர்களுடைய வாழ்க்கை மாணவர்களுக்கு பாடமாக வர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எவ்வளவோ பேர் படிக்க போகிறார்கள், திரும்பி வரவங்க ரொம்ப குறைவு. ஏன்? இலக்கு இருக்கிறது, லட்சியம் இல்லை. இலக்குன்னா என்ன? டார்கெட். எங்கள் அப்பா படிப்புக்குன்னு செலவு இத்தனை லட்சம் பண்ணாரா, அது இத்தனை கோடியான சம்பாதிச்சுட்டு வரணும், இது டார்கெட். ஆனால் என் அப்பாவை, என் அப்பாவின் அப்பாவை, என் அப்பாவின் அப்பாவின் அப்பாவை உருவாக்கிய இந்த நாட்டுக்கு நான் தொண்டு செய்ய வர வேண்டும் என்று நினைத்தால் அது லட்சியம்னு பேர். இலக்கு வேறு, லட்சியம் வேறு. அந்த உணர்வைத்தான் பாரதி ஊட்டினார். அவர் என்ன சொன்னார்? எங்கள் நாட்டுக்கு என்ன தெரியுமாடா பெருமை? என்ன பெருமை?
வெள்ளைக்காரன் கேட்குறேன், என்ன பெருமை? இல்லை இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே தான் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே. அவன் எங்கள் ஊர்லேருந்து தான் எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்தாங்க, இது என்ன பெரிய உனக்கு பெரியது? டேய், உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 200 வருஷமாக இருந்திருக்கலாம் உங்கள் முன்னோர்கள். எங்கள் ஊரில் எப்படி தெரியுமா? அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மகிழ்ந்தது முடிந்ததும் இன்னாடே. அந்த 1000 ஆண்டுகள் அவன் அந்த பூமிக்கு பாரமாக இருந்துட்டு போல, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கியேனோன்னு நான் பாரத். இதுதான வித்தியாசம். அப்போ எந்த நாடு நமக்கு வளம் தருகிறதோ, வலிமை தருகிறதோ, வல்லமை தருகிறதோ, நம்முடைய அறிவில், நம்முடைய திறமையில், நம்முடைய உழைப்பில் ஒரு பங்கு அந்த நாட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பெயர் தான் லட்சியம். அத்தகைய லட்சியவாதி தான் நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் ஸ்ரீதரன் அவர். அந்த லட்சியத்தோடு அவர் இங்கே திரும்ப வந்தார். அவர் வந்து சொன்னார், இங்கே வந்து எனக்கு முதல்ல வந்தபோது அங்கீகாரம் கிடைக்கவில்லை, யாரோ ஒருவர் வேலை வாய்ப்பு கொடுக்கிறார், அந்த வேலை வாய்ப்பு இவருக்கு பொருத்தமாக இல்லை, 5 நாட்கள் போகிறார், பதவி விலகக்கூட இல்லை, வந்துவிட்டார். ஆனால் தான் செய்வது சரி என்பதில் யாருக்கு திட சிந்தனையும் தீர்க்கமான எண்ணமும் இருக்கிறதோ, தொட்ட துறையில் அந்த மனிதர் வெற்றி பெற்றே தீருவார் என்பதை இந்த 75வது வயதில் அவர் இந்த உலகுக்கு ஒரு செய்தியாக உணர்த்தியிருக்கிறார். அதனால்தான் இந்த காற்றுக்கென்ன வேலி அவ்வளவு புத்தகம் அவ்வளவு முக்கியமானது. தாங்கள் பாடுபட்ட வரலாற்றை, ஈடுபட்ட துறையில் எப்படி கொடிநாட்டினார்கள் என்ற வரலாற்றை ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். அதான் டாக்டர் பாஷி கூட சொன்னார், எவ்வளோ டாக்டருக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தெரியல, ஒரு பாட்டெலாம் எழுதுறாரு என்ன. பல டாக்டர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதினாலே புரிய மாட்டேங்குது, இவர் பாட்டு எழுதுறாரு, புஸ்தகம் எழுதுறாரு. அது என்னமோ தெரியல, ஃபார்மசிக்காரங்களை மட்டும் புரியுது. அவங்க ஒரு செகண்ட் அப்படி பார்க்குறாங்க, எடுத்து வச்சிடுறாங்க. நமக்கு ஏதோ ஜிலேபியே தெரியுது, அப்படிங்களா? அது சம்மந்தப்பட்ட ஃபார்மசிக்கு தான் தெரியும். சரி, இதெல்லாம் தொழில் ரகசியம். அவர் மைண்ட் வாய்ஸ் சத்தமாக பேசிட்டு இருக்கார். அதனால் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக, எல்லாவற்றையும் விட அவரை இயக்கக்கூடியது அவருடைய 2 விஷயம் அவரை ரொம்ப இயக்கி கொண்டு போகிறது. ஒன்று அவருடைய தொழில் பக்தி, இன்னொன்று அவருடைய ஆன்மீக சக்தி. இது 2மே ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக சக்தி என்ன செய்யும்? நான் எல்லாம் செய்துவிட்டேன் என்று தானாய் தருக்கி தனியனாய் நிற்கிற போது, இல்லை இது என்னுடைய அருள் என்று இறைவன் மூலம் தனக்கு உணர்த்தப்படும். ஒரு மனிதனுக்கு என்ன தெரியுமா பெரிய பலம்? நான் செய்தேன் என்று நினைக்கிற போது ஒரு குறுகிய எல்லைக்குள் இருக்கிறான். நான் இறையருளால் செலுத்தப்படுகிறேன் என்று நினைக்கிற போது அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய நீட்சியாக தன்னை அவன் உணர்கிறான். அவன் ஆற்றல் இன்னும் பெருகுகிறது. காற்றுக்கு என்ன வேலை என்பது போல எல்லையில்லாத ஒரு ஆற்றலின் வடிவமாக ஒரு மனிதன் திகழ்வது எப்போதென்றால், மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றலினுடைய கருவியாக அவன் மாறுகிற போது. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ இசைக்கருவிகளை பார்க்கிறோம். புல்லாங்குழலினுடைய இசை இணையில்லாதது. நாங்கள் உள்ளே வந்தபோது கிருஷ்ணன் அவர்கள், திருப்பூர் கிருஷ்ணன் வேடிக்கையாக டாக்டர்கிட்ட சொன்னார், எங்களை பேண்டெல்லாம் வச்சு வரவேற்றுவீங்களேன்னு கேட்டார். அவர் சொன்னார், அப்போ நியாயமாக உங்களுக்கு புல்லாங்குழலையே வாசித்து வரவேற்றிருக்கணும்னார். புல்லாங்குழலுக்கு என்ன பெரிய சிறப்பு? முழுக்க ஓட்டை, 7 துளைகள், வாய் வைக்கும் இடத்தில் ஒரு துளை, காற்று வெளியே போகிற இடத்துல ஒரு துளை, மொத்தம் 9 துளைகள். அந்த 9 துளைகள் கொண்ட புல்லாங்குழல் என்ன செய்கிறது? என்னிடம் எதுவும் இல்லை என்று தன்னை வாசிப்பவன் கையில் ஒப்படைத்து விடுகிறது. அதனால் உள்ளே போகிற சுவாசம் இசையாக வெளியே வருகிறது. எப்படி 9 துளைகள் புல்லாங்குழலுக்கு இருக்கிறதோ, 9 துளைகள் கொண்டது இந்த மனித உடம்பு. இந்த உடம்பால் ஆவது ஒன்றுமில்லை என்று பரமாத்மாவிடத்தில் நம்மை நாம் ஒப்படைத்தால் நம்மிடமிருந்தும் வாழ்க்கையினுடைய நாதம் வெளிப்படும் என்பதைத்தான் புல்லாங்குழல் நமக்கு புலப்படுத்துகிறது. இங்கேதான் மனிதன் புனிதனாகிறான். அதனால்தான் தன்னுடைய ஒரு புத்தகத்தை ஓஷோ புல்லாங்குழல்களுக்கு சமர்ப்பணம் செய்தார். டெடிகேட்டட் டு தி பேம்பு
ஃபார் தேர் இன்னர் எம்டினஸ் அப்படின்னு போட்டார். அதன் உள்ளே வந்து ஒன்றுமற்ற தன்மைக்காக, உள்ளே இருக்கும் ஒன்றுமற்ற தன்மைக்காக இதை நான் புல்லாங்குழல்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார். அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஒரு புல்லாங்குழல் ஆக்கிக் கொள்ளுகிற போது, தெய்வீக சாநித்தியம் தன் வழியாக நுழைந்து வெளியே வருவதற்கு அனுமதிக்கிற போது வாழ்க்கை இசைமயமாகிறது, நாதமயமாகிறது. ஒரு சராசரி மனிதன் நாத பிரம்மமாக மாறுகிறான். எனவே தொழிலை தொழிலாக செய்யாமல் அதை தொண்டாக செய்கிறவர்கள், தொழிலை இலக்குக்காக செய்யாமல் அதை இலட்சியமாக கொள்கிறவர்கள் வாழ்வில் மகத்தான வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்கு நம் மதிப்பிற்குரிய மருத்துவமணி டாக்டர் ஸ்ரீதரன் போன்றவர்கள் வாழ்கிற உதாரணங்களாக நம் கண்முன் விளங்குகிறார். நம்மோடு அவர் இருக்கிறார் என்றாலும் அவர் ஒரு வரலாறாக இருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம கூட பழகிறவங்க எப்படி பெரிய ஆட்களாக இருக்க முடியும்னு. ஆனால் நம்மோடு பழகினாலும் அவர் ஒரு தனி அத்தியாயமாக, புகழ் முத்திரை பதிக்கிறவராக, தன்னலம் கருதாதவராக அவர் திகழ்கிறார். எனவே அத்தகைய பெருமைகள் கொண்ட டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களுடைய 75வது பிறந்த நாளில் நம்ம மதிப்பிற்குரிய இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் கூட சொன்னார், எனக்கும் அவர் பிறந்த நாள்னு தெரியாது, ஐ ஷுட் ஹவ் கிவன் ஹிம் சம்திங் அப்படின்னார். அதுக்கு தான் ஒரு நல்ல பாட்டை அவர் பரிசாக கொடுத்துருக்கிறார். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, என்னோட பாட்டு ஒன்று அவர் பாடியிருக்கிறார். அவர் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியாது. கந்தன் திருவடி கருணை மையம், அவன் கலைமுகம் ஆறும் அழகு மையம், செந்தில் வடிவேல் அருளவயம், ஜெகத்தில் நமக்கு என்ன என்னுடைய பாட்டை அவர் பாடியிருக்கிறார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இன்றைக்கி அவர் பிறந்த நாள்னு எனக்கும் தெரியாது. ஆனால் அவருக்கு என்னால் முடிந்த ஒரு முக்கியமான பரிசை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். திருக்கடவுர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் அருள் பிரசாதத்தை இன்றைக்கு அவர் கையில் நான் கொடுத்திருக்கிறேன். அது என்னால் முடிந்த ஒரு பிரசாதம் என்று நான் நினைக்கிறேன். அபிராமி அம்மையினுடைய திருவருளாலும் அமிர்தகடேச பெருமானுடைய பெருங்கருணையினாலும் அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து அவருடைய 100வது ஆண்டிலேயும் இதே போல் ஒரு புத்தகத்தை அவர் எழுதி இருப்பவர்கள் எல்லாரும் அதற்கு வந்திருந்து, ஏன்னா முதலே சொன்னேன், எல்லாம் உங்கள் சுவாசப்பாதையில் வருபவர்கள், சுரங்கப்பாதையில் அல்லன்னு சொன்னேன். அதனால் எல்லோரும் வந்திருந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். அப்போது மறக்காமல் நீங்கள் முதல் படியை உங்கள் உள்ளத்தரசிக்கு இதே பவியத்தோடு தர வேண்டும் என்பதையும் நான் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.